Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பெக்கா மெடலு. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெக்கா மெடலு 2024ல தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு காமெடி த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில வினோத் கிஷன் தான் எடுத்து நடிச்சிருக்காரு. ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 மணி நேரத்துக்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்காங்க. சொசைட்டிக்கு நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜ் காமெடிக்கல் வேல சூப்பராகவே பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ நார்மலா ஹைதராபாத்ல ஸ்லம்ல வாழக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் மேனா இருக்காரு. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளைங்க நார்மலா லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பிடெக் முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு பில்லியனர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பிசினஸ் பண்ணலாங்கிறதுனால பார்ட் டைம் ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கமிஷனுக்காகவும் அதிக லாபம் கிடைக்குங்கிறதுக்காக இந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. அட் தி சேம் டைம் ஹீரோயின் அவங்களுக்கு ஒய்ஃபா இருக்கிறத தாண்டி நிறைய இடத்துல வீட்டு வேலை பண்ணி குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு பையனை படிக்க வச்சுக்கிட்டு புருஷனுக்குமே செலவுக்கு காசு கொடுத்து குடிச்சுக்கிட்டு ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்க அந்த மாதிரி டைம்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் விஷயமா வந்த ஒரு பொண்ணு கிட்ட ஹீரோ அஃபேர்ல பழக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோயினுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சா, ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்தாங்களா, ஹீரோயின் என்ன பிசினஸ் பண்ணாங்க, ஹீரோரோட வாழ்க்கையில ஜெயிச்சாரா, பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாரா இல்லங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான எபோவ் ஆவரேஜான ஒரு காமெடி த்ரில்லர் டிராமா மூவி. பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூவில சூப்பரா எனர்ஜெட்டிக்கா எல்லாருமே அவ்வளவு ஃபேபுலஸான ஆக்டிங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் ராவாவும் நேச்சுரலாவும் பிரசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா. சொசைட்டிக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பட்டாலும் புத்தி வராத பல ஹார்ட் ஹிட்டிங் ட்ரூத்தை ஓப்பன் மைண்டடா அடிச்சு உடச்சு பேசி இருக்காங்க. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், மேரேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனை, பினான்சியலா ஒரு பொண்ணு எவ்வளவு இண்டிபெண்டா இருக்கணும், அவளுக்கு இருக்கக்கூடிய கனவுகள் என்ன, ஆசைகள் என்ன, அதனால வரக்கூடிய பிரச்சனை என்ன, புருஷனுக்காகவும் இந்த சொசைட்டிக்காகவும் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி இறங்கி போறா. ஏன்னா மேல் டாமினேட்டிங் சொசைட்டில ஃபீமேலோட இண்டிபெண்டன்ஸ் என்ன, ஃப்ரீடம் என்னங்கிற ரைட் டு ஸ்பீச் லெவலுக்கு நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அழகாவும் கமர்ஷியலாவும் கலர்ஃபுல்லாவும் நீட்டாவும் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸ்கிரீன் பே பொறுத்தவரைக்கும் எக்ஸிகியூஷன் அண்ட் நரேஷன் நீட்டா ப்ராப்பரா இருந்துச்சு. எமோஷன் மட்டும் லைட்டா அடி வாங்கி இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி, சாங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா நீட்டா பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள காமெடி கிரைம் த்ரில்லர் டிராமா பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி. இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அழகா படமாக்கி காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் அல்டிமேட்டான சம்பவமா தான் இந்த மூவிக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு கேரக்டருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எமோஷனலா இம்பாக்ட்ஃபுல்லா பில்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி எமோஷனல் போர்ஷன்ஸ் மட்டும் லைட்டா அடி வாங்கி இருந்துச்சு. கஷ்டத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒருத்தவங்களும் அதை பார்த்து ஃபீல் பண்ற அளவுக்கு எமோஷனலா நிறைய சீன்ஸ் எலிவேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கக்கூடிய காமன் சென்ஸோட யோசிச்சா வாழ்க்கையில எப்படி எல்லாம் உருப்படலாம், அப்படி இல்லைன்னா தண்டச்சோரா உட்காந்து எப்படி கெட்டு குட்டிச்சோரா போறோங்கிறத படமாக்கி காமிச்சிருக்காங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல காமெடி த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த பெக்கா மெடலு. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்க டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.